ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்டிங் ரிலேட்டட், ஆர்கனைசேஷன், சார்ட் கிரியேட் பண்ணுறது, மேப் கிரியேட் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது எக்ஸலில். சிங்கிள் சாஃப்ட்வேர், பட் நிறைய யூசஸ் நமக்கு இருக்குது. எக்ஸலோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம வீடியோவில் வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி எக்ஸல் ஓப்பன் பண்ணுறது, எக்ஸல் எப்படி லான்ச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். எக்ஸல் லான்ச் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் சர்ச் பார் போய்க்கோங்க. எக்ஸல் அப்படின்னு நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணிங்கன்னா பெஸ்ட் மேட்சஸில் எக்ஸல் ஷோ ஆகும். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், எக்ஸல் வந்து லான்ச் ஆயிடும். இந்த மெத்தட்ஸ் வந்து எக்ஸலுக்குன்னு இல்லை, எல்லா சாஃப்ட்வேருமே இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் என்னன்னா, கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது டாஸ்க் பார்னு சொல்லுவோம். டாஸ்க் பார்லையும் நம்ம எக்ஸலை டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம எத்தனை டைம் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணாலும் நம்மளோட எக்ஸல் இங்கே ஷோ ஆகணும் அப்படின்னா திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ரீசெண்டில் நம்ம இப்போ தான் எக்ஸல் ஓப்பன் பண்ணனால நமக்கு ரீசெண்டில் ஷோ ஆகும். இது ஷோ ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், எக்ஸல்னு டைப் பண்ணிங்கன்னா பெஸ்ட் மேட்சஸில் அகெயின் வரும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பின் டு டாஸ்க் பார் இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸல் கீழே டாஸ்க் பாரில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எத்தனை டைம் நம்ம ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணாலும் இது இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் மெனு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் நம்ம எக்ஸலும் பின் பண்ணிக்கலாம். எப்படின்னா, சேம் எக்ஸல் சர்ச் போய்க்கோங்க. நீங்கள் எக்ஸல்னு டைப் பண்ணி வந்தாலும் சரிதான், இல்லை ரீசெண்டில் எக்ஸல் இருந்தாலும் சரிதான். ரைட் கிளிக் பண்ணி பின் டு ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸல் வந்து ஸ்டார்ட் மெனுலையும் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே நம்ம வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் எக்ஸல் ஜஸ்ட்டு டைப் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா எந்த ஒரு ஐக்கானோ எதுவுமே ஷோ ஆகாமல் டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸல் வந்து லான்ச் ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்க்டாப்பில் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய எக்ஸலை இந்த டெஸ்க்டாப்பில் வச்சு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சேம் நீங்கள் வந்து சர்ச் பார் போய்க்கோங்க, இதில் ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க, ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்கே எக்ஸல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இது ஷார்ட்கட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா Ctrl+C கொடுத்தோம்னா காப்பி ஆயிரும். இப்போ வெளியில் வந்து டெஸ்க்டாப்பில் Ctrl+V கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ரைட் கிளிக் கொடுத்து இங்கே பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தாலும் உங்களுக்கு இங்கே பிளேஸ் ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தாலும் ஓப்பன் ஆயிரும், இல்லைனா டபுள் கிளிக் பண்ணி நம்ம இந்த எக்ஸலை என்ன செஞ்சுக்கலாம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.